கேரளா மட்டை ரைஸ் வச்சு இட்லி செய்யலாமா? மட்டை ரைஸ் வந்து 4 டம்ளர் ஊற வச்சுருக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து. இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் மட்டை ரைஸு, 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு ரெண்டையும் 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். மட்டை ரைஸ் பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுங்க. தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். மட்டை அரிசியும் அரைச்சாச்சு. இனிமேல் கெட்டியாக அரைச்சிக்கிடுங்க. இந்த பாத்திரத்தில் அப்படி சேர்த்துக்கலாம். அரிசி அரைச்சாச்சு. இனி உளுந்து அரைச்சாச்சு. உளுந்து அரைச்சி சேர்த்துக்கிடுங்க. மாவு கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிடலாம். கையை வச்சு எவ்வளோ கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து கலக்கிக்கிடுங்க. மாவை கலந்து தேவையான பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இது வந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு பார்க்கலாம். அப்படியே மூடி வச்சிருவோம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தோம். பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. மாவு நல்லா கலந்துக்கிடலாம். கலந்துட்டு எண்ணெய் பூச வச்சுட்டா தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இதை அப்படி தூக்கி வச்சிடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம் மூடி. இட்லி நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள் இப்படி ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா. நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான மட்டை ரைஸ் இட்லி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்போவும் நம்ம இட்லி அரிசியில் தான் இட்லி செய்வோம். இந்த மாதிரி மட்டை அரிசியில் இட்லி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.